ஹலோ வியூவர்ஸ், நண்பன் நம்பிஸ், வெல்கம் டு விஜேஷ் மூவி டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. நம்ம எல்லாருக்கும் திருவள்ளுவரை தெரியும், அவரோட குறள் தெரியும். அந்த குறளில் ஒரு ஸ்பெஷல் குறள் ஒன்று இருக்குது. இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நன்னயம் செய்து விடல் அப்படின்றது அந்த குறளுடைய வரிகள். இதில் இந்த இன்னார் அப்படின்னா நான் மக்களை சொல்லுவேன். என்னடா இன்னார் மக்களை சொல்கிறேன் நினைக்கிறீங்களா? எஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 28ஆம் தேதியிலிருந்து ஒரு 2 தினம் 28, 29ஆம் தேதி ஓகேங்களா, அந்த 2 நாளுமே தமிழ்நாடு விஜயகாந்த் அவருடைய இறப்பில் ரொம்ப சோகத்தில் மூழ்கி போயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் இவங்க வருவாங்களா, அவங்க வருவாங்களா, விஜய் வருவாரா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க, அதெல்லாம் வரமாட்டார்ப்பா, நன்றி இல்லாதவர், அவருக்கு வளர்த்து விட்ட அந்த நன்றி கிடையாது, இவ்வளோ வருஷமாக பார்க்காதவர் இறந்ததுக்கு வரப்போகிறாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லார் முகத்துலேயும் கரிய பூசுகிற மாதிரி விஜய் அவர்கள் வந்தார். தளபதி விஜயகாந்தை பார்த்தாரு, கண்ணீர் மல்க அவருடைய இரங்கலை அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு போனார். பதிவுன்றதை விட அவருடைய உண்மையான அன்பை காமிச்சிட்டு போகிறார். ஓகேங்களா. காமிச்சிட்டு போகும்போது அங்கே இருக்க சில கம்யூனிட்டிகள், ஓகேங்களா, அதில் ஒரு கம்யூனிட்டி பையன் என்ன பண்ணிட்டான், செருப்பை தூக்கி போட்டு விஜய் அவர்களை அசிங்கப்படுத்திட்டான். அவனுக்கு பேசிக் நாலேஜ் கூட கிடையாது. அவர் இருக்கிறது, அவர் சப்போஸ் தொண்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, விஜயகாந்த் தொண்டராகவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நம்மளுடைய தலைவரோட இரங்கலுக்கு தானே இவர் வந்திருக்காருன்ற அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் அந்த கம்யூனிட்டி பையன் என்ன பண்ணால், செருப்பு தூக்கி போட்டு விஜய் அவமானப்படுத்துறதா அவன் நினச்சிக்கிட்டான். பட் விஜய் அவர்கள், அதை தான் சொன்னேன், அவன் யாராக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் மக்கள் ஒருத்தன் தானே. ஸோ அதனால தான் சொன்னேன் மக்கள். ஸோ இந்த மக்கள் திருப்பியும் இப்படிப்பட்டவர் மேலே போய் செருப்பு தூக்கி அடிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி, செருப்பு தூக்கி அடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி அவனை கேட்குற மாதிரியும் உள்ளுக்குள்ளே வருந்துற மாதிரியும் ஒரு செயலை சிறப்பாக செஞ்சு முடித்தார் நேற்று. ஸோ அதுதான் நெல்லையில் ஒரு 1500 பேருக்கு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுப் பொருட்களும், சில பேருக்கு 25,000, சில பேருக்கு 50,000 ரொக்கத்தொகையும் கொடுத்து அவரே நின்று அதை செஞ்சு கொடுத்தது தான் இன்றைக்கி மீடியாவில் ரேத்தும் இன்றைக்கும் வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மீடியாவில் அந்த நிகழ்ச்சியில் நடந்த க்யூட் மொமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதை சில பேர் க்யூட் மொமெண்ட்ஸ்னு விஜயோட ஆதரவாளர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க, இப்போ என்ன போலவர்களுக்குலாம் அதெல்லாம் பிடிக்குன்னே வச்சுக்கோங்களேன். நாங்களாம் அதை ரசிக்கிறோம். ஓகேங்களா. சில விஷயங்கள் இந்த பாட்டி மாதிரி கண்ணத்தை கீழ்றதா இருக்கலாம். ஒரு பாட்டி விஜய் அவர்களை தெரியாமல் நேராக வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்க பசங்கள்கிட்ட போயிடுவாங்க. ஸோ நம்ம மக்களுக்கு பேசிக் நாலேஜ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு அரசியல்வாதி இல்லை ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒரு வள்ளல் யாரோ ஒருத்தர் உதவி பண்ணுறாரு அப்படின்னா அவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்கிறவரை தான் இருக்கணும் அப்படின்றது அந்த புரிதல். புரியுங்களா. இதோட புரிதல் தான் நேராக அவங்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா என்ன கெட்டப்பில் இருக்காருன்னு தெரியல, மீசை இல்லாமல் ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு படத்தோட கெட்டப்பாக ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த கெட்டப்போட அப்படியே அந்த இதை மாற்ற முடியாமல் அப்படியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாட்டிமாவுக்கு தெரியல இவர் தான் தளபதின்னு. நேராக போனோடனே அதை நம்ம க்யூட்டாக ரசிக்கணும். திருப்பி அந்த பாட்டிமாவிட்ட நான் தான் விஜய் சொன்னதுக்கப்புறம் வாங்கிட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு போகிறதா இருக்கலாம். ஒரு பொண்ணு செல்ஃபி எடுத்துகிட்டு எனக்கு பரிசு பொருள்னா ஒரு செல்ஃபி எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல க்யூட் மொமெண்ட்ஸ் அந்த நிகழ்ச்சியில் நடந்ததை நம்ம பார்த்து ரசித்தாலும் சில பரதேசி மீடியாஸ் என்ன பண்ணுதுன்னா அதையே எடுத்து கேலி கிண்டல் பண்ணுது. எனக்கு என்ன ஒன்று புரியலைன்னா, அந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சுதானடா விஜயகாந்த் அப்படின்ற ஒருத்தரை நீங்கள் கொண்டாந்து இன்றைக்கி சவப்பெட்டியில் சேர்த்துட்டீங்க. ஓகேங்களா. விஜய் மேலே தவறே இல்லைனாலும் விஜய் அவருக்கு நன்றியாக இல்லைன்னு சொல்லிட்டு செருப்பு தூக்கி போட்டதுக்கு திருப்பி மக்களுக்கு நான் என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அதை இவர் காமிச்சிட்டார். அதனால தான் சொன்னேன், இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நன்மையும் செய்து அதை அவங்க நாண்டுகிட்டு சாவலாம். சார் இப்படிப்பட்டவரை போயிட்டு செருப்பால் உண்மையாலுமே மனுஷனாக இருந்தால் இப்படிப்பட்டவரை போயிட்டு நம்ம இது பண்ணிட்டோமே அப்படின்னு உணர்வான். சப்போஸ் அப்படி உணரலை அப்படின்னா அதெல்லாம் எந்த ஜென்மத்தில் சேர்க்கணுன்னே தெரியாது. ஓகேங்களா. அதெல்லாம் பெற்றிருக்க மாட்டாங்க, எங்கேயாவது பெயிண்ட் எடுத்துருப்பாங்க, அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. அந்த ஜென்மங்கள்லாம். ஸோ அந்த ஜென்மத்தை துவச்சி எடுத்துட்டாங்கன்னு இன்றைக்கி சில பேர் சொன்னாலும் அது யாருன்னு தெரில, அந்த மூஞ்சியை மட்டும் காட்டலை எவனும் இன்னி வரைக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் இது எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அதுக்கு உதவி பண்ணும். ஏன் இந்தியாவே உதவி பண்ணும். சென்னையில் ஃப்ளட் வந்துருச்சுன்னா உடனே மத்திய அரசுலேருந்து நிதி வரும். மத்திய அரசுலேருந்து சில டைம் அந்த விஷயங்களை நம்மளுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலையோ நம்மளுடைய அரசாங்கத்தினாலையோ செயல்படுத்த முடியலைன்னா ஆர்மிலாம் கொண்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பெருநகரத்தில் நடக்கும்போது மட்டும்தான் எல்லாருமே அதை பார்க்குறோம். பட் இதே அந்த சைடு நம்ம சவுத் சைடு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சரியான மழை. இதில் நம்ம ஒரு வீடெல்லாம் அப்படியே இடிஞ்சு தண்ணிக்குள்ளே விழுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த வந்த மழையில். ஸோ அந்த ஃபேமிலிக்கு விஜய் அவர்கள் பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. அதையும் எடுத்து இதில் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி அவர் பார்த்து யார் உண்மையாலுமே பாதிக்கப்பட்டிருக்காருன்றது அந்த கணக்கு எடுத்து, ஸோ அதில் ஒரு 1500 பேருக்கு உதவி செய்கிறது அப்படின்றது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் எவன் அப்போ மட்டும் காசையும் எடுத்து கொடுக்கல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அவர் அப்பாவோட காசை கூட எடுத்து அவர் தானம் பண்ணலை. ஓகேங்களா.
ஸோ அவர் சுயமாக சம்பாதிச்ச பணத்தை, அவருடைய வருமானத்தில் இருக்கிற அந்த பணங்களையும் விஜய் மக்கள் இயக்கத்துடைய தொண்டர்களோட உதவியினாலையும், இந்த உதவி மீன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு துணையாக இருக்காங்களா, ஸோ அவங்க மூலியமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் செய்யாததை, வேறு பெரும் நடிகர்கள் செய்யாததை, இவங்க யாருமே இதை செய்யாததை வந்து விஜய் அவர்கள் செய்யும்போது, நீ அதை பாராட்டலினாலும் அதில் நடக்கிற விஷயத்தை எடுத்து கிண்டல் பண்ணுற திருட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. நான் என்ன பண்ணுறது? ஏன்னா நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிலாம் போடுறது கிடையாது. ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே ஃப்ளோவில் பேசிகிட்டே இருக்கேன்னா, அதனால் வந்து என்னால் எடிட்டும் பண்ண முடியல, வார்த்தைகளும் வருது, என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி இந்த மீடியாஸ்லாம் வந்து இது மாதிரி பண்ணும்போது, இப்படி தானே ஒருத்தரை பண்ணி அழிச்சிட்டோம். இன்றைக்கி அவர் வந்து செத்ததுக்கப்புறம் இவ்வளோ இரங்கல் கையோ மொய்யோன்னு பேக்ரவுண்டு இளையராஜா பாட்டெல்லாம் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற நீங்கள் அன்றைக்கி அவரை வந்து ஒட்டு மொத்தமாக நாசம் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? நாசம் பண்ணனால தான் இன்றைக்கி அவர் போய் சேர்ந்துட்டார், ஒன்றுமே பண்ண முடியாமல். ஸோ இதில் செய்யணும்னு ஒருத்தர் வர்றாருன்னா அவரையும் வந்து கேள்விக்கிட்ட திருப்பியும் அதே தான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்களாம் சோத்தை தான் திங்கிறீங்களா, வேறு ஏதாவது திங்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் சொன்ன மாதிரி சென்னையை தவிர்த்து வேறு இடங்களில் நடக்கும்போது அந்த இடத்துல போய் யாரும் பெருசாக ஹெல்ப் பண்ணுறதோ வைக்கிறதோ கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் விஜய் அவர்கள் செய்கிறார் அப்படின்றத நம்ம பெருமையாக பேசினாலும், இன்றைக்கி இருக்கிற உச்ச நட்சத்திரத்தை வந்து நீங்கள் எல்லாரும் சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடிட்டு இருக்கீங்க. நீ ஏன் அவனா ரஜினி கொண்டு வந்துடுறேன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் 120 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, ரஜினி அவர்கள் 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, 280 கோடி சம்பளம் வாங்குறாருன்னு முட்டு கொடுக்குற மூதேவிகளா? அவ்வளோ சம்பளம் வாங்குறவர் ஒரு பைசா எடுத்து தன்னுடைய தமிழ்நாடு மக்களுக்கு செய்கிறார். ஏன்னா தன்னுடைய நினச்சா தான் செய்கிறதுக்கு மனசு வந்துருமே. ஸோ அது செய்கிறதுக்கான துப்பு கிடையாது. இத்தனைக்கும் இப்போ அவர் தூத்துக்குடியிலேருந்து தான் இந்த இரங்கலுக்கு வந்திருக்காரு. யார்? விஜயகாந்தோட இரங்கலுக்கு. ஸோ அங்கே தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அங்கே தான் இங்கே வந்திருக்காரு. விஜய் அவர்கள் வந்து ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கான்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. இதில் எது நமக்கு எக்ஸாக்டாக உண்மைன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தூத்துக்குடியிலேருந்து விஜயகாந்த் அவருடைய இரங்கலுக்கு வந்தது வந்து பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தாலும், அந்த மக்களை, தூத்துக்குடி மக்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அவங்கள்ட்ட இருந்தும் படம் பார்க்குறாங்க, அவங்களும் உனக்கு வருமானம் கொடுக்குற, அவங்களும் உனக்கு கட் அவுட் வைக்கிறாங்க, அவங்களும் 1000 ரூபா டிக்கெட் வாங்கி பார்க்குறாங்களே, அவங்களுடைய அந்த கஷ்டத்தில் நீ காசு கொடுக்க வேண்டாயா, நீ தான் சம்பாதிக்கிற, நீ உழைக்கிற, நீ சம்பாதிக்கிற, காசே கொடுக்க வேண்டாம், உன்னுடைய ஒரு ஆறுதலாக இல்லை நீ அந்த மக்களை பார்த்து ஒரு பார்க்கலாம் போய்ட்டு அட்லீஸ்ட். ஏன்னா தூத்துக்குடி சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 10-13 பேர் சுட்டு கொன்னதுக்கப்புறமா அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக ரஜினி அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து விஷமிகள் உள்ளே பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுறதுக்கு, வாய்ஸ் கொடுக்கறதுக்கு வர தெரிஞ்ச ரஜினிக்கு, இந்த தமிழ்நாடு மக்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு அங்கே அவஸ்தைப்படும் போது அவங்கள்ட்ட போய் ஒரு வார்த்தை உன்னால் பேச முடியல அப்படின்னா, நீலாம் என்னையா சூப்பர் ஸ்டார்? அதான் இங்கே கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நீ வந்து திரையுலகத்தில் நீ சூப்பர் ஸ்டாராக இருக்கிற அப்படின்னா, அது யாருனால? மக்கள் இல்லை அப்படின்னா நீ இருப்பியா? இப்போ மக்களுடைய சப்போர்ட்டில் தான் சிஎம்ஓ, பிஎம்ஓ, எம்எல்ஏ, மினிஸ்ட்ரி எல்லாருமே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு மீடியாவில் நீ பிரபலமாக இருக்கேனாலும் உன்னுடைய முகத்தை கொண்டாடுறதுக்கு மக்கள் இருந்தால் தான். மக்கள் இல்லைன்னா யாரை மாடை வந்து கொண்டாடணுன்னு? யாருக்காக நடிக்கிற? மக்களை சந்தோஷப்படுத்த நடிக்கிற. அந்த மக்களை நீ நேராக பார்த்தா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. அதை கூட செய்ய துப்பு கிடையாது ரஜினிகாந்த். ஆனால் அந்த ரஜினிகாந்துக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பல கோடி பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களை மாதிரி முட்டாள் மக்கள் உலகத்தில் கிடையவே கிடையாது. உலகத்தில் 1% கூட கிடையவே கிடையாது அப்படின்றத நான் ஆணித்தரமாக இங்கே பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம், இப்போ இவ்வளோ சம்பவத்துலேயும் விஜய் அவர்களையே கேலி பண்ணுறதுக்கு மட்டும், அதில் இந்த நியூஸ் 10 நினைக்கிறேன், அந்த சேனல் தான் நினைக்கிறேன், அவங்க தான் வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கிண்டல் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா, விஜயவே தெரியல இந்த பாட்டிக்கு, இந்த பொண்ணு வந்து விஜயை கலாய்ச்சிட்டு போயிடுச்சு. அப்படியாவது அந்த பொண்ணு ஒரு கூமுட்டை, நீ விஜய் கூட ஃபோட்டோ தான் எடுத்து வந்துருக்கீங்க, அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்தேன்னா அட்லீஸ்ட் ஓ முகத்துக்கும் விஜய் முகத்தையும் நீ பல வருஷத்துக்கு வச்சு பார்க்கலாம். நான் பார்த்தியா தளபதியோட ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ எந்த மூஞ்சியை ஃபோட்டோ எடுத்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணுக்கு இருக்கிற கூமுட்டை, அதாவது பார்த்த சந்தோஷத்தில் வர விஷயங்கள். ஸோ அந்த டயத்தில் வந்து இவ்வளோ 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 பெரிய விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் செய்கிறார் அப்படின்னா சும்மா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு அவருடைய சம்பளம்ன்றது பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஓகேங்களா? ஏன்னா ஒரு படத்துக்கு 120 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா, மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் கால்ஷீட் கொடுப்பாரா? கணக்கு பண்ணி பார்த்துங்களேன். ஒரு நாள் அவர் வேலையை நிறுத்துறாருன்னா 30-40 லட்ச ரூபாய்க்கு மேலே அவருக்கு லாஸ். எவ்வளோ? 50 லட்சம் கூட வச்சுக்கலாம். ஒரு நாள் வேலைக்கு போகலைன்னா 50 லட்ச ரூபா லாஸ். இந்த லாஸையும் அந்த சினிமா ஷூட்டிங்கையும் கேன்சல் பண்ணி ப்ளஸ் அவருடைய கையிலேருந்து எடுத்து இவ்வளோ பணத்தையும் மக்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் விஜயகாந்தை இப்போ எவ்வளோ நேசிச்சிருப்பார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா விஜயகாந்த் வந்து இப்போ இந்த இதில் போய்ட்டுருக்கு, இன்ஸ்டா, டிக்டாக் எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. நான் அதெல்லாம் எடுத்து இதில் ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா எல்லாம் பேக்ரவுண்ட் பாட்டு போட்டு வச்சிருக்காங்க, இங்கே காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வந்துடும், இல்லைனா காப்பி ரைட்ஸில் பிடிக்கிடுவாங்க ஏதாவது ஒன்று. அதனால அந்த இதெல்லாம் எடுத்து போட முடியாமல் அதில் வந்து போட்டிருக்காரு. அதில் வந்து ஒரு கிளிப்பில் சொல்லுவாப்பில், நான் போயிட்டேன்னா என்ன, என் தம்பி விஜய் இருக்காருன்னு அந்த இடத்துல விஜயகாந்தை கட் பண்ணிவிட்டு அப்படியே விஜய் வந்து அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க அந்த விஷயங்களை வந்து இன்றைக்கி இன்ஸ்டாவில் வந்து சரி, இல்லை டிக்டாக்லேயும் சரி பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு.
ஸோ அதுதான் உண்மை. ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்றது வந்து மக்களுக்கு புரியணும். அதாவது ஆனால் உதவி செய்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க இருக்காங்க, உதவி செய்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் அவங்கள உபயோகப்படுத்திப்போம், ஆனால் நாங்கள் எங்கள் வாக்கை கொண்டு போயிட்டு கண்ட பிக்காளி பசங்களுக்கு தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் வந்து இருந்தால் என்ன செத்தா என்ன? இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி இந்த விஷயத்தை செஞ்சது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வந்து இன்றைக்கி சில மீடியாஸ்லாம் கொண்டாடுறாங்க, சில மீடியாஸ் அதை போட்டு லைவாகலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பாராட்டக்கூடியது. நான் மீடியாஸில் சில பேர் இந்த மாதிரி அழிக்கணும் அப்படின்ற அந்த முயற்சியில் இருக்கிற அந்த மாதிரி மீடியாஸ் மட்டும்தான் நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா அவங்களாம் தான் வந்து விஜயகாந்தோடைய நல்ல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்து காட்டாமல் அவரை வந்து ஒரு கேலி பொருளாக சித்திரமாக ஆக்கி அவருடைய மன உளைச்சலை அதிகமாக க்ரியேட் பண்ணி அவரை வந்து அன்றைக்கே வந்து அவருடைய நிலையிலிருந்து இறக்கி விட்டது அந்த மீடியா. அதே தவிர இன்றைக்கி இந்த மீடியாக்கள் திரும்ப விஜய் அவர்கள் விஷயத்திலும் செய்ய ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி விஜயகாந்த் அவர்களுக்கு சோஷியல் மீடியா பெரிய லெவலில் சப்போர்ட் இல்லை. தட் மீன்ஸ் ஏன்னா அந்த இடத்துல வளரல. அப்போ சோஷியல் மீடியான்ற யூடியூப் இந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் அப்போ அவர் கேப்டன் டிவி ஒன்று ஆரம்பித்தார். இருந்தாலும் கேப்டன் டிவிக்கு அந்த சர்வர்ஸ்லாம் வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா தான் அதை வந்து நல்லா ரீச் அவுட் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி சப்போர்ட்டும் அவருக்கு கிடைக்காதனால கேப்டன் டிவியும் வீழ்ச்சி அடைந்தது. ஸோ விஜயகாந்த் செய்த நல்ல விஷயங்களை எடுத்து அவரால் வெளியில் கொண்டு வர முடியல. ஆனால் இந்த இடத்துல தளபதி அவர்கள் சோஷியல் மீடியாவில் அவருடைய விஷயங்களை எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிக்கிட்டே வர்றாரு. அவர் வர வேண்டிய இடத்துக்கு சில இடத்துல வர்றாரு, வர முடிய இடத்துக்கு மக்கள் இயக்கத்தை வச்சு செய்கிறாரு. ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் அவர் தன்னுடைய உதவிகளை வெளியில் கொண்டு வந்து காட்டுறார். எதுக்கு அப்படின்னா நான் தான் உண்மையாலுமே உங்களுக்கு செய்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க, வேறு யாரும் கிடையாது, சும்மா வந்து பேருக்கு மட்டும் நான் வந்து வாங்கிக்கிட்டு மற்றவங்களுடைய காசை எடுத்து கொடுக்குறவன் நான் கிடையாது, என்னுடைய உழைப்பில் சம்பாதித்த காசை உங்ககிட்ட நான் திருப்பி என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் செய்கிறேன். அது ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும், உணவு விஷயமா இருக்கட்டும், மருத்துவ விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நான் வந்து உதவி செய்கிறேன், எனக்கு மக்கள் தான் முக்கியம் அப்படின்றத பதிவு பண்ணுறார். இந்த பதிவை இன்றைக்கி வர ஜென்ரேஷனும் புரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும். திருப்பியும் கரவேட்டி கரசட்டையை பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே போய்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை நரகமாகும், நாசமாகும். ஓகே கைஸ், see you on another video. என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே வந்து நம்ம இந்த வருடத்தோட கடைசி 2023 கடைசி நாளில் இருக்கிறோம். நாளைக்கு நமக்கு 2024 பிறக்குது. வாழ்க்கையில் எல்லாருமே பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம், பல சங்கடங்கள் அனுபவிச்சிருப்போம். இந்த ஆண்டுகளையும் சரி, இதற்கு முந்தைய ஆண்டுகளையும் சரி. சந்தோஷத்தை அனுபவிச்சவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. ஆனால் கஷ்டத்தை அனுபவிச்சவங்க தான் எப்பயுமே அடுத்த வருஷமாவது நமக்கு நல்லது நடந்துடாதா, நமக்கு ஒரு விஷயம் மாறிடாதா அப்படின்னு பல பேர் இயங்கிட்டு இருப்பீங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஸோ அதை வந்து நமக்கு நாமே மோட்டிவேட்டாக பண்ணிக்கிட்டு வேறு வழி இல்லை, வேறு எவனும் வந்து நம்மளை மோட்டிவேட்லாம் பண்ண மாட்டாங்க, நம்மளாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு வேறு வழி இல்லை, பல விஷயங்களை கடந்து போய் தான் ஆகணும். அது வந்து என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம வந்து கடந்து போய் தான் ஆக வேண்டும். வாழ்ந்து ஆகணும்னா ஓகேங்களா, வாழணும் அப்படின்றது ஒன்று. ஸோ கஷ்டத்தினால வேறு விஷயத்தை நோக்கி போகிறது வந்து எனக்கு பிடிக்காது. வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு நாமே தான் மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்கவங்க பாக்கியசாலி, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லாதவங்க, தட் மீன்ஸ் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அன்பாக்கியசாலின்னு வச்சாலும் வேறு வழி இல்லை, என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னை வந்து இப்போ மோட்டிவேட் அதிகமாக இப்போ பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து என்ன கழிவுத்தில் சில நண்பீஸ் அவங்கள தான் வந்து எனக்கு வந்து திருப்பி வீடியோஸ் போடுறதுக்கெலாம் தூண்டுது. ஏன்னா அவங்கள தான் நம்ம வச்சு செய்கிறோம். ஸோ அதனால் வந்து 2024 அது தொடரும் என்று நான் இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். அது தொடரக்கூடாது அப்படின்னா நீங்கள் எல்லாம் திருந்தணும். பட் 2024 என்னடா 2224 ஆனாலும் சரி நீங்கள் எல்லாம் திருந்த மாட்டீங்க அப்படின்றத நான் வந்து முழுசாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோட என்னுடைய சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள்லாம் காரணமாக இருப்பீங்கன்ற அந்த நம்பிக்கையோட நான் விடைபெறுகிறேன். நாளை அடுத்த வருடத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நைட்டு செலிப்ரேஷனை பார்த்து பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள். எல்லாம் கண்டிப்பாக டைட்டாக இருப்பீங்க, இருந்துக்குங்க, ஆனால் சேஃபாக இருந்துக்குங்க அப்படின்றதையும் மட்டும் இந்த இடத்துல சின்ன விஷயமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். see you on another video. Bye.